अबे साले ना पुल्ला ஃபிலிம்ஸா ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ யோ ஓகே டன் ஓகே லூஸ் மாதிரி பண்ணுவேன் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் ரிலம்ஸில் ஜாயின் ஆகிருக்கோம். அதாவது இந்த மாஸ்டர் ரிலம்ஸ் என்னன்னா ஒரு மாஸ்டர் இருப்பாரா சரி விடுங்க, கதையை நானே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்ட்ரோ எல்லோரும் போட்டிருப்பாங்க, அதே இன்ட்ரோ நானும் தூக்கி போட்டுருவேன், அதை பற்றி கண்டுக்காதீங்க. இப்போ எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பிளாக் கேமர் கிரியேட் பண்ண மாஸ்டர் ரிலம்ஸ் अबे साले சரி ஓகே மாஸ்டர் ரிலம்ஸில் ஜாயின் ஆகிருக்கோம். இப்போ எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள். ஜோக்கரு, AG2K, பிளாக் தமிழன், ஆர்ஜி, லைக் அவ்வளோன்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேர்லாம் நான் கீழே மென்ஷன் பண்ணி விட்டுறேன், அதை போய் நீங்கள் வீடியோவில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லோரும் வீடியோ போடுவோம். ஸோ நம்ம இப்போ இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தனை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினாங்க மாஸ்டர்ன்ற பேரை யூஸ் பண்ணி. அவன் இது வரைக்கும் போன எந்த பேட்டிலுமே தோற்றதில்லை. ஆனால் ஒரு நாள் எல்லா மக்களும் அவனுக்கு எதிராக திரும்பி அவன் கூட சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஒத்தாளாக அவன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எல்லோரும் கூட சண்டை போட்டு அதே இடத்துல உயிரையும் விடுறான். இவ்வளோ பரபரப்பாக எல்லாரும் பேச தேடி போகிறதும் அண்டு அவங்க கிண்டமை உருவாக்குறதுக்காக தேடி போயிட்டு இருந்தவோ. ஸோ நான் என்ன சொன்னேன்னா AG2K கிட்ட, AG2K ப்ரோ நான் ஒர்க்குக்கு போயிட்டுறேன் பாய் அப்படின்னு சொன்னேன். अबे साले ஓகே, நீங்கள் எல்லாருமே என் மேலே நல்ல கோவத்தில் இருப்பீங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ரீசன் ஃபார் ஒர்க், நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். என்னோடய ஏஜ் அது 20க்கு மேலே போயிட்டுருக்கு, அதெல்லாம் கணக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் வேலைக்கு போயே திரும்பணும் நான். ஸோ நான் டைம் கிடைக்கிற டைமில் தான் நான் ப்ளே பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஓகே, பர்சனல் லைஃப் பற்றி நான் ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடுறேன். நம்ம இப்போ இந்த மாஸ்டர் ரிலம்ஸை கன்டினியூ பண்ணலாம். நான் அதுக்கப்புறம் ஒரு சைடில் இந்த வுட்டெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு AG2Kவை ஒரு 7000-8000 பிளாக் தள்ளி போயிருங்க. அப்போ தான் நம்மளை யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டார் நம்ம AG2K. நான் அப்படியே கொஞ்சம் இப்போ தான் வந்தேன். நான் ஒரு நைட்டு 12 மணிக்கு ஒரு 11 மணிக்கு அந்த டைமில் தான் உள்ளே வந்தேன். நான் அந்த டைமில் உள்ளே வந்தோடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் பாட்டுக்கு என்னோடய ஐட்டம்ஸ் எல்லாம் நான் கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நம்ம வுட்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிட்டு ஒரு பிக்காக்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் உடச்சி நாம் கேதர் பண்ணியாச்சு. நம்ம கீரப் ஆயிடலாம் இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ நம்ம இப்போ ஃபுல்லாக ட்ராவல் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம AG2K கிட்டத்தட்ட நம்ம கிட்டேருந்து ரொம்ப தூரமாக இருக்கார். ஸோ நம்ம இந்த ஸ்பான்லேருந்து நம்ம தூரமாக போய் ஆகணும் இந்த டைமில். ஸோ நம்ம இப்போ ட்ராவலை கன்டினியூ பண்ணலாமா? ஓகே, நம்ம இப்போ AG2K மீட் பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இடையில ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்த்தாலும் உங்களுக்கு கன்டினியூ பண்ணி சொல்கிறேன். ஓகே, இந்த ட்ராவல் டைமை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு வச்சுருக்கேன். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாம் அப்படியே இங்கேருந்து கேதர் பண்ணிட்டு நம்ம லாங்காக போயிடலாம். ஏன்னா நம்மளை சுற்றி கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு 8 பிளேயர்ஸுக்கு மேலே இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம மாட்டாமல் இருக்கணும்னா நம்ம ட்ராவல் பண்ணி லாங் போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நம்ம ஒரே இடத்துல தேக்கு தண்ணி மாதிரி தேங்கி நின்ட்டோன்னா நம்மளை எல்லாருமே பிடிச்சி சாத்திடுவாங்க. ஸோ இப்போ இந்த மாஸ்டர் ரிலம்ஸில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் நம்ம லாங்காக போகிறது மட்டும்தான். ஸோ ஸ்பான் பாயிண்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு ஷாப் மாதிரி பில்டு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம AG2K மட்டும் இப்போ அயன் ஆர்மருக்கு கீரப் ஆயிட்டார். நான் அப்படியே போகிற வழியில் பேசிகிட்டே தான் போயிட்டு இருந்தேன் டிஸ்கார்டில். ஏன் VCயில் பேசிட்டு போயிட்டுருக்கேன்னா VCயில் கிட்டத்தட்ட 8 பிளேயர்ஸும் ஆன்லைனில் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால நான் அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக பேசிட்டு ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயம் நடந்துச்சு. 16 விற்கிறான். அது நீல தோதா விற்கிறான். நான் ஏன் இதை வாங்கினேன்னா இப்பதான் ஒண்ணு பார்த்தேன். அந்த முதல் மெண்டிங் கொடுத்தான்ல
அவன் 3வது லெவல்ல பார்ட் 1 கொடுக்குறான். ஐயோ என்ன போட்டு நான் நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு உள்ளாரையே எல்லாரும் வில்லேஜஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எல்லோரும் கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து மட்டும் நான் அப்படியே டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஏன்னா நாம் இப்போ தான் ட்ராவல் பண்ணி பேஸையே தேடி போயிட்டுருக்கோம். இவங்க பேஸை தேடுற டைமை விட்டுப்புட்டு இவங்க பாட்டுக்கு நம்ம ஃபார்ச்சூன் 3ங்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபார்ச்சூன் 3 மெண்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ரைட்டு, இவங்கெல்லாம் கீரப் ஆகிட்டாங்க, நம்மளை அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம AG2K ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னார். அதை நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். கவலைப்படாதீங்க, நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ, நீ க்ரீரப் ஆகிட்டு அப்படியே வர வழியில் கொஞ்சம் ஃபுட்டு கேதர் பண்ணிட்டு வா ப்ரோ, நம்ம அயன் ஆர்மருக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். இதைத்தான் AG2K ப்ரோ என்கிட்ட சொன்னார். நான் அதுக்கப்புறம் யோசித்தேன், AG2K ப்ரோ நமக்காக இவ்வளோ பண்ணுறாரு, நமக்காக என்ன வேணால் பண்ணுவார், நமக்காக டைமண்டு கூட எடுத்து வச்சுருப்பாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசித்தேன். பட் அவர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது நான் யோசிச்சது தப்புன்னு. உள்ளத்திலே செய்துடுதே கொடுங்கோளாட்சி, இப்படி நான் என்ன செய்ய? அசையாத மரம் ஒன்று வீழ்ந்தது கீழே. 3ஆம் பிறை கமலஹாசன் மாதிரி அலைய விட்டாங்க இந்த ஃபுட்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக. என்னன்னா, அந்த படத்தில் அவன் குரங்கு சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான், நான் இங்கே விலங்குகள் அடித்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் அவனுக்கு எனக்கு வித்தியாசம். சரி, ஓகே, இந்த மாஸ்டர் ரிலம்ஸ் அதை பற்றி பேசலாம். இந்த மாஸ்டர் ரிலம்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைனா இருக்குது, கதை இருக்குது. பட்டு அந்த கதையில் இப்போ என்ன சொல்கிறது, இருங்க அந்த கதையை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு போட் கிளிச் பண்ணிகிட்ருக்கேன், அந்த போட்டு கிளிச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ரைட்டு, சரி, ஓகே, நமக்கு வரல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தர் எப்படி க்ரியேட் ஆனார்னா, இந்த உலகத்தில், அதாவது இந்த உலகத்தில் வந்து மட்டும் ஒரு வார் வருது. இந்த வாரில் வந்துட்டு மாஸ்டர் அவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ஷன் ஆர்மர் அண்டு பவர்ஃபுல் வெப்பன்ஸுக்கு சொந்தக்காரர் தான் இந்த மாஸ்டர். இப்போ இந்த மாஸ்டர் இந்த உலகத்தில் ஆவியாக சுற்றிட்டுருக்காரு. அந்த ஆவியாக சுற்றிட்டுருக்க தருணத்தில் நான் AG2K கண்டுபிடிச்சிட்டேன். எடிட்டும் பண்ண தெரில, வாய்ஸ் ஓவர் கொடுக்க தெரில, எப்படி தான் யூடியூப் ரன் பண்ண போகிறோம். சரி, ஓகே, நம்ம AG2K இருக்கிற நம்ம பேஸுக்கு வந்தாச்சு. நான் அப்படியே வில்லேஜில் சுற்றிட்டு இருக்கும் போது சுற்றிட்டு நம்ம AG2K கூப்பிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் போனேன். எங்கே ப்ரோ இருக்குன்னு கேட்டார். நானும் பின்னாடி போயிட்டு இங்காரோ செஸ் ஓடி பிடிச்சி விளாட்லாம், ரோசஸ் வாங்க, ரோசஸ் யோ பாட்டே தப்பு பாடுறேன்னு சொல்லாதியா, இரியா நான் பாட்டுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் பின்னாடி பார்த்துட்டு முன்னாடி பார்க்காம போயிட்டுருக்காரு. முன்னாடி பார்த்துட்டு பின்னாடி பக்கம் போகிறாரு. இப்போ டக்குன்னு வந்து மட்டும் திரும்பினாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. ஆஹா, ஓகே, ரைட்டு, இங்கேயா அப்புறம் இருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்து நினச்சாரு. ஆமாம் அப்புறம் இங்கே தான் இருக்கேன், வீசிக்கு வர முடியாது, ஏன்னா நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் சரிப்படி விழுகுன்னு சொல்லிட்டு நான் வீசி பக்கமே போகல. ஆனால் அவர் வீசியில் உட்காந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாருப்பா, தங்கமான மனுஷன். ஆனால் என்ன ஒன்று, நம்மளை பார்த்தா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கோவப்படுவாங்க கூட. சரி, ஓகே, இந்த வில்லேஜில் நம்ம என்ன ப்ரோ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஸோ ப்ரோ, இந்த வில்லேஜில் தான் நம்ம ஃபார்ச்சூன் 3 எடுக்க போகிறோம்னு சொன்னார். சரி, ஓகே ப்ரோ, எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நானும் கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பக்கத்துலேயே ஒரு பள்ளத்தாக்கு, அதாவது அந்த கேவுக்குள்ளே குதிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு அயன் மைன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு தாவிட்டேன். சரி, ஓகே, தாவனா நம்ம தலைக்கு மேலே ஒரு அயன் இருக்குது, அது இந்த போட்டை உடச்சி மேலே போய் போட்டு அதுக்கப்புறம் எடுக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் உடச்சி போட்டு ஏறினேன். அதுக்கப்புறம் அந்த அயனை நான் மைன் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே போயிடலாம். அதாவது இந்த இடத்துலனா இந்த வில்லேஜ்லேருந்து நம்ம தூரமாக போயிடலாம் ப்ரோ. இந்த வில்லேஜ் நம்மளுக்கு வேண்டாம், இங்கே வில்லேஜஸே கம்மியாக தான் இருக்காங்க, அதுவும் 2 பச்சை தலைங்க இருக்காங்கன்னா அவனையும் அடிச்சு கொண்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து வேறு இடத்துக்கு இவனுங்களை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோக்கர் இல்லை AG2K ப்ரோ, வாய்ஸ் மிஸ்டேக் ஆகுது, நீங்கள் வாய்ஸ் ஓவர் பார்த்து மட்டும் கோவப்படாத, ஓகே. ஆஹா, கீழே விழுந்துட்டேனே, அருமை. சரி, ஒன்றும் இல்லை, ஃபுட்டு இருக்குது கையில், ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். ப்ரோ AG2K ப்ரோ சொன்னார் இந்த மாதிரி வெளியே போயிடலான்னு, கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, டன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டூல்ஸு, அதுக்கப்புறம் ஃபர்னஸு, நம்ம அயனை எடுத்தோம்ல அதை ஸ்மெல்ட் பண்ணி நம்ம ஷீல்டு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அயனை ஸ்மெல்ட் பண்ண போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது,
நெக்ஸ்ட்டு நம்ம பாட்டுக்கு அதையும் கிராப் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு சொன்னேன் AG2K கிட்ட. அப்போ AG2Kவும் ஓகே ப்ரோ நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னார். நான் அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புறத அப்படியே நான் கன்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து கிரைண்ட் பண்ணது நான் என்னால் காட்ட முடியல. ஸோ நான் வந்து மட்டும் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். வில்லேஜஸ் எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க ப்ரோ, வந்து பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு ப்ரோன்னு சொல்லிட்டு ஜோக்க ப்ரோ சரி ஓகே. நம்ம AG2K ப்ரோ கத்திக்கிட்டு இருந்தார். நானும் எங்கே ப்ரோ வில்லேஜ் எல்லாம் ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வந்ததும் இல்லை, போட்டை வச்சு அவங்கள பிடிக்கவும் செஞ்சேன். ஸோ இந்த வில்லேஜரை நான் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்குமே ஓடிட்டே இருந்தான். டக்குன்னு முன்னாடி போட்டை உட்கார வச்சிட்டேன். அவனும் உக்காந்துட்டான். அடுத்த வில்லேஜர் அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தான். அவனையும் அப்படி இங்கே பிரிட்ஜிலேருந்து சைடில் போயிட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி அவன் சுற்றிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் அந்த வீட்டுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கும்போதும் நான் போய் போட்டை போட்டு அவனை பிடிச்சிட்டேன். வாட் எவர் ஐ டூ அண்டு சக்ஸஸ் யுவர் ட்ரீம், இந்த மாதிரி வளருவேன், கண்டுக்காதீங்க. சரி ஓகே டன். இப்போ என்னன்னா நம்ம வந்து மட்டும் நம்ம வில்லேஜஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து லாங்காக போயிடலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு சரி ஓகே. நம்ம AG2K ப்ரோ சொன்னார். AG2K ப்ரோ சொன்னதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போயிட்டோம். இப்போதைக்கு இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இருந்தாலும் தேவையே இல்லை. ஆர்மடிலோ யாரு பிடிப்பா? யோ எக்ஸ்பி ஃபார்ம்னா நிறையவே இருக்கியா, நீ ஏன் ஆர்மடிலோ எக்ஸ்பி ஃபார்ம் மட்டும் பார்க்குற? அதுதான் ஈஸி கட்டுறதுக்கு, எனக்கு அதான் ஈஸியாக கட்ட தெரியும். யோ இப்படி இருக்கேன் நான் சை கருமா சிக்கு தேவை 5x5 வேற, அதனால ஈஸி தான். ஒரு ஜாம்பி ஃபைட் பிக்ல எடுத்துட்டு வா. அதாவது AG ப்ரோ வந்து 41 டைமண்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்காராம். ஃபார்ச்சூனுக்காக வெயிட் பண்றாரு. இப்போ AG ப்ரோ எங்க இருக்காரு? அது தெரியல. யோ அது இல்ல, வீசில இருக்காரா இல்ல எடிட் பண்ணி சொன்னாரா? அதெல்லாம் சொல்லல, போயிட்டு வர சொல்லிட்டு போயிட்டாரு. எடிட் பண்ண போறேன்னு எதுவும் சொல்லலையா, போயிட்டு வரேன். இது வந்து நான் மைன்கிராஃப்ட் ரிலன்ஸில் சேர்ந்த 2வது நாள் எடுத்த வீடியோ. அதனால தான் நான் விசியில் பேசிகிட்டு இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சால்ட்டு வந்து சொல்கிறத பார்த்தா AG2K நான் வரத்துக்கு முன்னாடியே போயிட்டார். அவர் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு கோஆர்டினேஷன் அனுப்பியிருந்தார். அந்த கோஆர்டினேஷன் தேடி இப்போ நான் சர்வே பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ அவர் வந்து மட்டும் அந்த வில்லேஜ்லேருந்து பொட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டார். அதனால் நம்ம இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ வாட், நம்ம போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஒரு டைம் லாப்ஸ் ஒன்று போட்டுடலாம். இப்போ இந்த டைம் லாப்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜங்கிள் பயம் இருக்குது. இந்த ஜங்கிள் பயம் நான் தாண்டி அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே போக கொஞ்சம் ஃபுட்டு, மெலனு எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மெலன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். நெக்ஸ்ட்டு இந்த இடம், அதாவது நான் லெமன் கலெக்ட் பண்ணி முடித்து கரெக்டாக நான் இந்த இடத்துலேருந்து தாண்டி ஒரு இடத்துல நான் வந்து மட்டும் டெத்தாக இருப்பேன். ஏன் அப்படின்னா நீங்களே பாருங்கள். 41 நிமிஷம் மைண்ட் பண்ணுறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் செத்தே போயிருக்கோம். இந்த பரதேசம் வெறும் ஹாஃப் ஆர்ட்லேருந்து அந்த ஜாம்பி கிட்டேருந்து நான் தப்பிச்சு நான் வந்து அப்படியே கொஞ்சம் நடந்து போனேன். அதாவது AG2K இருக்கிற இடத்துக்கு நான் கொஞ்சம் கடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு டாகை பார்த்து டேம் பண்ணேன். ஸோ அந்த இடத்துலையே நான் கொஞ்சம் பெட்டும் போட்டு கிராஃப்டிங் டேபிள் வச்சு அங்கேயே அந்த டேவை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம நினச்சாச்சு இங்கேருந்து பெட்டை உடச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஸோ இங்கேருந்து ஒரு லாங் ட்ரைவ், அதாவது லாங்காக நான் கொஞ்சம் தூரமாக போக போகிறேன். முழுக்க கடல் தான் நம்ம ட்ராவலில் இருக்க போகுது. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன் இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு மேக்மா க்யூப் இருந்துச்சு. நம்ம மேக்மா க்யூப் ரொம்ப தேவைப்படும். ஸோ அதையும் நான் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் நம்ம எக்ஸ்ப்ளோரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சுகர் கேன்ஸு, அதுக்கப்புறம் ஃபுட்டு அதெல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு கார்டியன் டெம்பிள் பார்த்தேன். அங்கே போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தேன். ஸோ
அதுக்கிட்ட போனாலே எனக்கு வந்து மட்டும் எஃபெக்ட் போட்டு விட்டுருச்சு. அதனால நான் அது கொஞ்சம் ஸ்பீடாக காட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கரைக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயம் நடந்துச்சு. என்ன விஷயம்னா, நான் கோஸ்ட்டை பார்த்தேன். நான் ஒரு ஸ்டோன் பயம் பார்த்தேன். அந்த ஸ்டோன் பயமில் ஏறிட்டு கொஞ்சம் அயன் மைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அயன் மைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இது நடந்துச்சு. வீடியோ எடுத்துட்டு யூ கேன்ட் லிவ் ஹியர் வைத்து இங்கே பாருக்க. வார்னிங்கா என்ன வேணா பண்ணு, என்ன வேணா சொல்லு. யோ நீ தூக்கி அடிக்கிற யோ. ரகசியா அங்க நின்று இருக்காப்ல. கோஸ்து 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 கொண்டுக்கிறேன் சாமி, கொண்டுக்கிறேன். பொத்தி வச்ச அணுவாயுதமினி உலகையே பழி கேக்குமே. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அதை இன்னும் முடியல தொடருது பாரு, என்னைக்கும் முயற்சி. நீங்கள் சபிக்கப்பட்ட ஆன்மாக்கள். மாஸ்டர் வேட்டை தொடரும்.